இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அது யார் செஞ்சு காட்ட போறாங்கன்றத முதல்ல கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் திரேசியா. திரேசியா. உங்களோட சொந்த ஊரு? திருச்சூர். திருச்சூர், கேரளா. ஆமா. இப்போ போடிக்கு எப்போ வந்தீங்க? போடிக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆச்சு. மலையாளம் வரியோ? நல்லா பாஷா மலையாளம் தானே. அப்படியா? மாதృ பாஷா. அப்போ வீட்டுல எல்லாம் மலையாளம்? ஆமா, படிச்சது எல்லாமே மலையாளம் தான். அப்போ வந்து கேரளா டிஷ்ஷஸ்லாம் நிறைய தெரியுமா உங்களுக்கு? ஆமா, தெரியும். தெரியும். போடி பிடிச்சிருக்கா? போடி பிடிச்சிருக்கு. போடி மெட்டு இதெல்லாம் நல்லா போய் பார்த்தனால எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. அழகா இருக்கா ஊரு? ஆமா. கேரளாவோட போடி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கேரளாவோட போடி தான் பிடிச்சிருக்கு. ஆமா. ஏன்? திருச்சூர் அழகா இருக்குமே. மழை இருக்கு, இருந்தாலும் அவ்வளோ சுற்றி பார்க்கறதுக்கு எங்களுக்கு இது இல்லை. ஆனால் இங்கே வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டோம். அதனால எனக்கு ரொம்ப போடி பிடிச்சிக்கிடுச்சு. ஓகே, இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு வட்டையப்பன்னு சொல்லி தட்டில் மாவு கரைச்சி ஊற்றி ஆவியில் வேக வைக்கிறது. இட்லி சட்டியில் வச்சு. இட்லி சட்டியில் வச்சு. என்ன கேரளா ஸ்டைலா? ஆமாம், கேரளா ஸ்டைல். ஓ, ஃபேண்டாஸ்டிக். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. ரவா, பச்சரிசி, ஜீனி, ஈஸ்ட்டு, சால்ட்டு, தேங்காய் பூ, தேங்காய் எண்ணெய். சோ இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமா. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? தண்ணி காய வைக்கணும். தண்ணி காய வைக்கணும். ஓகே, அடுப்பு பத்த வச்சிருமா? சரி, இப்போ இதுல தண்ணி ஊத்துங்க. போதும் போதும். இப்போ இது நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சோண்டு ஈஸ்ட்டு அந்த சுடு தண்ணியில் போட்டு கரைக்கணும். ஆமாம். ஸோ இப்போ வந்து ஈஸ்ட்டை வந்து இந்த பாத்திரத்தில் போடணும். ஆமாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அந்த கரண்டி எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி இதில் ஊற்றுங்க. போதும், அது இருந்து கரையணும். சரி. அப்புறம் ரவையை போட்டு கிண்டிடலாம் இதில். ஆமாம், கொஞ்சோண்டு போடுங்க. போதுமா? போதும். சால்ட்டு போடும். சால்ட் போட்டுலாமா? போதும் போதும். இது நல்லா கூலான பிறகு ஸ்டவ் அமர்த்தி இதை ஆற விட்டுறணும். சரி, ஆஃப் பண்ணிடலாமா? ஆமாம். எவ்வளோ நேரம்? இது ஃபுல்லாக ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆமாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். சரி, இது ஆறுறதுக்குள்ளே பச்சரிசி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறலாம். சரி. அடுத்து தேங்காய் பூ. தேங்காய் பூ அதுலயே போட்டு அரைச்சிடலாமா? ஆமாம் ஆமாம். இப்போ தேங்காய் போட்டாச்சு. ஆமாம். அடுத்தது என்ன போடணும்? ஒரு சுற்றின பிறகு ஏலக்காய் போடணும். சரி, சுற்றிடுங்க. ஏலக்காய். ரெடி ஆயிடுச்சா? ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ இதை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றணும். அடுத்து இந்த கூழு காய்ச்சினது எடுத்து ஊற்றுங்க. எது? இந்த ரவை? ஆமாம். இது நல்லா ஆறிடுச்சு இப்போ. ஆமாம். ஜீனி போடுங்க. சக்கரை போடணுமா? ஆமாம். எவ்வளோ போடணும்? ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. அடுத்து ஈஸ்ட்டு. ஈஸ்ட் எதுக்காக போடுறது? புளிப்பு கிடைக்கிறது. அவ்வளோதான். அந்த மாவு ஊறணுமா? ஆமாம், கொஞ்சம் நேரம் ஊறணும். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கணும். வட்டையப்பத்துக்கு தேவையான மாவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது நல்லா ஊறி அதை பதத்துக்கு வந்துருச்சு இல்லையா? ஆமாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஊற்றிட வேண்டியது தான். ஆமாம். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுருங்களா? ஆமாம். இந்த தட்டு இப்படி மூடினாத்தே அதில் இந்த தட்டு வைக்க முடியும். சரி. அதனால இந்த தட்டு இப்படி கவுத்தி மூடணும். ஆமாம், மூடணும். ஓகே. இந்த தட்டா? ஆமாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றணும்.
பிடிக்குமா அதுக்கு? ஆமாம். மற்றதெல்லாம் நல்லா இருக்காது. மற்றது டேஸ்ட்டு கிடைக்காது. சரி, அடுத்து மாவு ஊற்றிக்கிறலாம். இந்தா. இப்போ இது அப்படியே வச்சிட வேண்டியது. ஆமாம், அப்படியே வச்சிட வேண்டியது. ஓகே, மூடிடலாமா? மூடிடலாம். எவ்வளோ நேரம் இது வந்து? ஒரு 15 நிமிஷம் இருக்கணும். 15 நிமிஷம். ஆமாம். அப்போ தான் நல்ல குக் ஆகும். ஆமாம். இது அப்படியே சாப்பிடலாமா? இதுக்கு சட்னி கிட்னி அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. எது தக்காளி சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிறலாம். அப்படி இல்லைன்னா கோழி ரோஸ்ட் பண்ணி தொட்டு சாப்பிட்டுக்கிறலாம். டேஸ்ட் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஓகே, ஸோ 15 மினிட்ஸில் நம்மளோட இந்த வட்டையப்பம் ரெடி ஆகிடுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இது ரெடி ஆயிருமா? 15 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நல்லா குக் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது அப்படியே சாப்பிட வேண்டியதுதானா? ஆமாம், அப்படியே சாப்பிட வேண்டியது. கத்தியில் பீஸ் ஆக்கணும். கத்தியில் பீஸ் ஆக்கணுமா? ஆமாம். இந்தாங்க. இல்லை, கேக் மாதிரி வருதுங்க. ஆமாம், கேக் மாதிரி தான் வரும். எனக்கு ஒரு 2 பீஸ் கொடுங்க. வட்டையப்பம். அடடா, ஆஹா, போதும். 2 பீஸ். முதல்ல இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வரேன். சரி. ஓகே, வட்டையப்பம் சூப்பராக நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, தேங்க்ஸ். ஓகே, இந்த டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். வட்டையப்பம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரத்தை வைங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. அதோட இந்த சுடு தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை கரைய விடுங்க. பேலன்ஸ் இருக்கிற தண்ணியில் வந்து தேவையான அளவு ரவை சேர்த்துக்கோங்க. லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் ஆற விடுங்க. இது இடையிலேயே மிக்ஸி ஜார் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு ஊற வச்சிருக்கிற பச்சை அரிசியை போட்டு அரைச்சிக்கோங்க. அதோட தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் சேர்த்துட்டு அதை அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்து அதோட அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்கிற ரவையை வந்துட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்டையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சக்கரை இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் தோசை மாதிரி ஊற்றி இட்லி குக்கரில் நீங்கள் வச்சு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிங்கன்னா உங்களோட வட்டையப்பம் தயாருங்க.